வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாக்குக்கு எப்படி நம்ம ஒரு ஃபைலை ஆர்கனைஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், இதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது, நம்ம ஃபைலை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 3 திங் நம்ம ரொம்ப மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்பர் 1, நம்மளுடைய யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நம்ம எப்படி ஃபைல் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம ஸ்டடி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட் போயிடுங்க. அதில் நாக் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் எஸ்எஸ்ஆர்ன்னு இருக்கும். ஜஸ்ட் எஸ்எஸ்ஆரை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்ஆரில் கிரிட்டீரியா 1ன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த எல்லை 1 கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 1 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் மேட்ரிக்ஸ் நம்பர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, இதனுடைய மேட்ரிக்ஸ் நம்பர் தேவை. இது வந்து மெயினாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் என்ன நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்ஆர்னே போர்ட்டல், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்பர் 1 கரிக்குலம் ஆஸ்பெக்ட்னு இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை பற்றி டீட்டெயில். இது நாட் ஓன்லி ஃபார் த கரிக்குலம், ஈச் அண்ட் எவரி கிரிட்டீரியாவுக்கும் அது டிஃபர் ஆகும். பட் நான் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் ஒன்று எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டிங்கன்னா இதில் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து தெர் ஆர் 4 லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதை நம்ம செகண்ட் திங் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கணும். ஸோ அதுக்கடுத்து நம்ம கோத்ரூ பண்ணிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, யூசர் மேனுவல் ஒன்று நம்ம கொடுத்துருப்பாங்க. இது எல்லார் கையிலையும் இருக்கும். ஸோ இதையும் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த யூசர் மேனுவலையும் ஒரு டைம் கட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் வந்து இந்த 3த்தையும் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோங்க. ஓகே, பார்த்த பிறகு நம்ம எப்படி நம்ம ஃபைலை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை பாருங்கள். ஓகேவா? பிக்சரில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு யூ கேன் கிரியேட் த ஃபோல்டர். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டர் நேமு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த கிரிட்டீரியாவோ, கிரிட்டீரியா 3, 1, 2, 3, 4 அதை பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டீரியா 1ன்னா 1க்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு பேர் ஒரு ஃபேஷிங் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மேட்ரிக்ஸும் ஒரு ஃபேஷிங் ஷீட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1.1ன்னா அதுக்கு ஒரு ஃபேஷிங் ஷீட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே ஒரு 4 மேட்ரிக்ஸ் இருக்குது. அதனால் வந்து இதில் ABCD அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெப்சைட்டை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா 111 அப்படின்றது மேட்ரிக்ஸ் நேம். இல்லை ABCD அப்படின்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், 4 ஃபைல். ஸோ இதை கிளிக் பண்ண எங்கே போகணுங்கிறத நம்ம வந்து ஃபைலாக ரெடி பண்ணணும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத நம்ம லைவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய சிஸ்டத்தில் ஒரு கோலனோ ஒரு டெஸ்க்டாப்னு நீங்கள் போயிடுங்க. ஓகேவா? ஸோ அங்கே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கோலனில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். கோலனில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 1.1.1 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த 1.1 க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிரிட்டீரியா 1ன்னு க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த கிரிட்டீரியா 1க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். 1.1.1 ஓகேங்களா? ஸோ இங்கே எத்தனை ஃபோல்டருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், 1.1 ஒரு 2 சாம்பிளுக்கு மட்டும் ஒரு 3 க்ரியேட் பண்ணுறேன். 1.1, 1.2, 1.3 3 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். 1.1.2 நெக்ஸ்ட்டு சேம் திங் 1.1.3 ஒரு சாம்பிளுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் 3. ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஃபேஸிங் ஷீட் வரணும். இதுக்குள்ளே ஒரு ஃபேஸிங் ஷீட்டுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மெயிலில் நம்ம அனுப்பியிருப்பாங்க. அதாவது என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு மெயில் வந்து ஆல்ரெடி நம்ம மெயிலோ மெசேஜோ உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த ஃபைல் வச்சுக்கோங்க. ஸோ இதை எடுத்து தூக்கி அந்த 1.1க்குள்ளே ஒரு ஷீட் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபேஸிங் ஷீட். ஸோ இந்த ஃபேஸிங் ஷீட்டு வந்து சாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து வெப்சைட்டில் கொடுத்துருப்போம். ஓகே, இதில் 1.1ல் ஹெட்டிங்கில் என்ன இருக்கோ அதை தூக்கி இதில் காப்பி பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் இருக்கும். இந்த ஹெட்டிங்கை இதில் நான் காப்பி பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் ABCD 4 இருக்குது. ABCDன்னு தெர் ஆர் 4 இருக்குது. அதை நம்ம ABCD நான் கொடுத்துட்டேன். இதுக்கு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த பட்டனுக்குள்ளே என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ வந்து இதுக்கு ஒரு லிங்க்கு, இதுக்கு ஒரு லிங்க்கு, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒரு மொத்தம் 4 இருக்கிறதால 4 தெர் ஆர் 4 வந்து நான் டிஃப்ரெண்ட் ஷீட் நம்ம க்ரியேட் பண்ணணும். இதுக்கு ஒரு ஷீட்டு, இதுக்கு ஒரு ஷீட்டு, இதுக்கு ஒரு ஷீட்டு, இதுக்கு ஒரு ஷீட், ஒன்று தனித்தனியாக நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு ஒன்றா, பின்னு ஒன்று, சின்னு ஒன்று, டின்னு ஒன்று, இந்த 4 ஷீட் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வந்து 1.1க்குள்ளே இப்போ 4 ஷீட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஷீட் நம்பர் A, B,
ஏபிசிடி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டேன். ஏன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு நான் 4 கிரியேட் பண்ணேன். ஃபோல்டர் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி தான் கொடுக்கணும். நீங்கள் ஸ்பேஸோ ஸ்பெஷல் கேரக்டரோ அந்த லிங்க் த டாக்குமெண்ட்டோ அதெல்லாம் கொடுக்காதீங்க. ஸோ இதை ஓப்பன் இது எனக்கு எப்படி கொடுக்குன்னா ஏபிசிடி ஏன் இதை கொடுக்கக்கூடாதுன்னா அந்த யூஆர்எல் போகும்போது ஸ்பேஸ் இருந்தால் ஸோ அந்த லிங்க் கரெக்டாக ஒர்க் ஆகாது. அதனால் நான் பண்ணியிருக்கேன் இப்போ ஏன்னு கொடுத்துறேன். இப்போ ஏ ஷீட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஏ ஃபார் லிங்க் டு த டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கணும். இந்த என்கரி எதுக்காக நான் வந்து ஏன்டா லிங்க் த டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது பிசிடி அந்த மாதிரி என்ன பண்ணுறேன், பி டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ பியில் என்ன இருக்குது, எனி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது செகண்டு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சி டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும், டி டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும். சேம் ஆஸ் வெல் அஸ் சி டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது, இ டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது. 4 வந்து நம்ம தனியாக 4க்கு 4 கிரியேட் பண்ணிட்டோம். இப்போது இந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ண உடனே எங்கே போகணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு A1 இருக்கும். அதாவது லிங்க் டு த டாக்குமெண்ட்னா இப்போ பிஓசிஓ அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஷீட்டில் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ஷீட்டுக்கு எப்படி கொடுக்குறேன்னா நான் வந்து A1 ஏ சம்மந்தமான எல்லா டாக்குமெண்ட்டும் A1 A2 A3 A4 அந்த மாதிரி கொடுக்காங்க. ஏ கூட எது இதெல்லாம் லிங்க் ஆகணுமோ அதை என்ன பண்ணணும்னா A1 A2 A3 A4 அந்த மாதிரி கொடுங்க. சார் சப்போஸ் உங்களுக்கு இயர் வைஸ் வருது சில ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இயர்னால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2023 2022 2021 2020 அந்த மாதிரி வந்து கொடுங்க. அந்த ரெண்டுத்தையும் கொடுக்காதுங்க, ஐஃபன் கொடுக்காதீங்க. உங்கள் ஃபைல் நம்ம எப்படி கொடுக்கணும்னா ஃபார் இயர் வைஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்கே நம்ம கொடுக்க போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதுக்கு கொடுக்காத போனோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2023 இந்த மாதிரி தான் நேமை கொடுக்கணும். நீங்கள் வந்து அந்த 2 விஷயத்தை கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2022 இயர் வைஸ் போகிற மாதிரி இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் 2021 2020 இந்த மாதிரி தான் கொடுக்கணுமே தவிர இதை நீங்கள் எப்படி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி கொடுத்துட்டு 2020 ஐஃபன் 2021 இந்த மாதிரி கொடுக்காதீங்க. அது லிங்க்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இந்த மாதிரி மட்டும் கொடுங்க, இந்த மாதிரி ஃபைலை கொடுக்காதீங்க. ஓகேவா, இது மெயினாக பண்ண வேண்டியது. ஸோ இப்போ ஏக்கு சம்மந்தமான டாக்குமெண்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஏ எது கூட லிங்க் ஆனோ அது A1 A2 A3 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. A1 டாக்குமெண்ட்டுக்கு எல்லாமே A1 A2 A3 அந்த மாதிரி நான் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் A1 B1 C1 D1 ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது இது கூட லிங்க் ஆக போகிறது. ஆல்ரெடி நான் சும்மா சிம்பிளாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, எப்படி A1 B1 B2 இப்போ என்னென்னா A1 லிங்க் டு தி ஏ லிங்க் டு தி 1.1 இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக சொன்னேன். அதை நான் டெலிட் பண்ணி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இப்போ என்னென்னா A1 இதுதான் நம்ம ஃபைனல் டாக்குமெண்ட். நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டுனா அதை நீங்கள் ஃபைல் பண்ணி சேவஸ் பண்ணி அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு A1 தான் எண்டு நோடு, இதுக்கடுத்து ஷீட்டே இல்லை அப்படின்னா அதை நம்ம வந்து பிடிஎஃபாக மாற்றிக்கிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா அந்த A1 டாக்குமெண்ட் எது கூட லிங்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏ கூட லிங்க் ஆகணும். அதனால் வந்து இதை எடுத்துக்கோங்க, இதை ரைட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் ஹைப்பர் லிங்க்குன்னு இருக்கும். அதை எடுத்துகிட்டு இது எது கூட லிங்க் பண்ணணும், A1 கூட லிங்க் ஆகணும். இதை நம்ம சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணி இதை என்ன பண்ணணும், இதை நம்ம பிடிஎஃபாக மாற்றிடணும். ஓகேவா, ஸோ இதனுடைய பேரண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸிங் ஷீட்டு. ஸோ ஃபேஸிங் ஷீட்டில் ஏவை கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகணும். அதனால் இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹைப்பர் லிங்க்கு, இது என்ன பண்ணணும் ஏ. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இதை கிளிக் பண்ணால் ஏக்கு போகணும். ஏ எது கூட லிங்க் ஆகிருக்குன்னா A1 கூட லிங்க் ஆகணும். ஓகேவா, இந்த ஹைரார்க்கியில் ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இதே போல் நான் பியும் திருப்பி நான் சொல்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பிக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு B1 கூட இதான் எண்டு நோடு. இதுக்கடுத்து நம்ம டாக்குமெண்ட்டே இல்லைங்கும் போது இதை நம்ம வந்து சேவஸ் பண்ணி பிடிஎஃபாக சேவ் பண்ணிடுறோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், இந்த டாக்குமெண்ட்டை நம்ம வந்து பி கூட லிங்க் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணணும் நம்ம, ஏன்னா இது B1 பி கூட நம்ம வந்து லிங்க் பண்ணிடுறோம். இது வந்து என்ன பண்ணுறோம் B1, இது வந்து பி டாக்குமெண்ட். ஸோ பி எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா B1 ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்க்கு B1 கொடுத்துக்கோங்க. இப்போ இது சேவ் பண்ணிவிட்டு இதை ஃபைல் சேவஸ் பிடிஎஃப் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இதனுடைய மெயின் ஷீட்டுக்கு போகணும். அதான் இதான் நம்மளுக்கு ஃபேஸிங் ஷீட். இப்போ பிக்கு லிங்க் கொடுத்துறோம். ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க்கு, இது கூட இது பிக்கு லிங்க் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், சீக்கு லிங்க் க்ரியேட் பண்ணணும். சீக்கிரம் இப்படி லிங்க் பண்ணக்கூடாது, ரிவர்ஸில் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது C1 இதான் எண்டு நோடு,
C1 கொடுத்துட்றோம். இதுக்கு அடுத்து லிங்க் இருந்தால் இது நம்ம கொடுத்துடணும். அப்படி இல்லைனா என்ன பண்ணியிருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதை கொடுத்துட்றோம். ஃபைலு சேவ் அஸ் PDF. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், திருப்பி C எடுக்கிறேன். C என்ன பண்ணோம், லிங்க் டு தி C1. இந்த இப்போ வந்து ஹைப்பர் லிங்க்கு C1 கூட நம்ம லிங்க் கொடுக்குறோம். ஃபைலு சேவ் அஸ் PDF. இப்போ என்ன பண்ணோம், அந்த சிக்கு இந்த ஃபேஸிங் ஷீட் போகணும். இப்போது சி எதை லிங்க் பண்ணால் ஹைப்பர் லிங்க்கு C கூட லிங்க் பண்ணணும். இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு D எடுத்துக்கிறோம். ஸோ D போகும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், D1 எது எண்டு, D1 D2 2 3 தான் ஒரு 4 ரெக்கார்ட்னா D3 லிங்க் டு தி D2, D2 லிங்க் டு தி D1, D1 லிங்க் டு தி D. இந்த மாதிரி வந்து பேக் ரிவர்ஸில் ப்ராசஸ் பண்ணணும். இப்போ Dக்கு போயிடுறேன். ஃபைலு சேவ் அஸ் PDF. எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன், பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு D எடுக்கிறேன். ஸோ டியோடைய லிங்க் எது பண்ணால் D1க்கு ரைட் கிளிக் பண்ணு, ஹைப்பர் லிங்க்கு D1. ஃபைல் சேவஸ். இதை நான் என்ன பண்ணுறேன், இதை பிடிஎஃபாக மாற்றிடுறேன் டியை. ஸோ இப்போ இந்த டிங்கிற ஃபைல் எங்கே போகணும், ஃபேஸிங் ஷீட்டுக்கு ஹெட்டாக போகணும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க்கு, இது டி கூட லிங்க் ஆகணும். எல்லாமே பிடிஎஃப் தான் லிங்க் கொடுக்கணும். கண்டிப்பாக எக்ஸல் அது வேர்ட் ஃபைலில் லிங்க் கொடுக்கக்கூடாது. ஃபைலு சேவஸ், இதை பிடிஎஃபாக பண்ணிடுறீங்க. ஓகேவா. இப்போ என்ன ஆகிடுச்சு, 4 கொடுத்தோம், 4 ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஃபைல் எல்லாமே இதுக்கு எல்லாத்தையும் லிங்க் கொடுத்தாச்சு. அதனால் இது என்ன பண்ணுறோம், இது நம்ம எல்லாமே லிங்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ண பிறகு ஃபைனல் ஸ்டேஜ் என்ன பண்ணுறோம், பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா. எஸ், நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறேன். எஸ், ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா லிங்க் கொடுத்துட்டேன், அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி சார் டெஸ்ட் பண்ணுறோம், எப்படி சார் டெஸ்ட் பண்ணால் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. ஸோ கூகுள் குரோம் எடுத்துட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கேன், இது ஏன்ற டாக்குமெண்ட், இதான் ஃபேஸிங் ஷீட்டு கண்டென்ட்டு, இதில் டீட்டெயிலு ஏ. இதை கிளிக் பண்ணினா போனால் இங்கே பாருங்கள் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா ஏன்ற பிடிஎஃப் போகும். ஓகேவா. ஸோ இது வந்து இது வந்து A1 ரெஃபர் பண்ணும். இது எதை ரெஃபர் பண்ணது, A1 ரெஃபர் பண்ணது. இதுதான் ஹைரார்க்கியல். A1 ரெஃபர் ஏ ரெஃபர் டு A1, இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். இப்போ நான் ஹோம் பேஜ் வரேன், திருப்பி பிஏ கிளிக் பண்ணுறேன். பிஏ கிளிக் பண்ணால் இது பிஏனோட பேஜ் போகும். ஓகேவா. ஸோ பிஏனுடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணால் அதனோட என்னென்ன பேஜ் போகணுமோ அதை நீங்கள் மூவ் பண்ணணும். இதே போல் தான் நம்ம சிஏ கிளிக் பண்ணோன்னா அதை ரெஃபர் பண்ணணும். இதிலே உங்களுக்கு இயர் வைஸ் போட்டாங்கன்னா இந்த இடத்துல நிறைய இயர் வைஸ் போட்டுட்டு ஸோ 2021 22 23 இங்கே மாதிரி போட்டுட்டு இதை கிளிக் பண்ணி அந்த இயருக்கு நம்ம லிங்க் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி லிங்க் கொடுத்த பிறகு ஃபைனலாக நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறது நீங்கள் கொடுக்க வேண்டிய டேட்டா எனக்கு உங்களோட கிரிட்டீரியா நம்பர் இது தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டீரியா 1னா 1 இருக்கணும், 2னா 2 இருக்கணும், 3னா 3 இருக்கணும். இங்கே இது தான் வந்து காமன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோமல் லெட்டர் இது கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே எல்லாருடைய இதனுடைய ஃபேஸிங் ஷீட்டோட வரணும். அதே போல் 1.1னா இந்த ப்ரொசீஜரில் தான் எனக்கு ஃபைல் வந்து கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக அப்லோட் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் சேஞ்சஸோ கரெக்டோ பண்ணால் கூட இந்த நேமை வந்து இந்த 2 ஃபைலையும் எனக்கு கொடுத்துருங்க. ஆனால் வேர்ட் ஃபைல் அண்டு பிடிஎஃப் ஃபைல் ரெண்டுமே கொடுத்தா தான் ஏதாச்சும் சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணி லிங்க்கு ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய வந்து லிங்க் கொடுக்க வேண்டியது. இதை நான் திங்க சர்வர் கொடுக்கும்போது ஸோ அந்த லிங்க் வந்து நம்ம ஜென்ரேட் ஆகிக்கும், ஈஸியாக நம்மளால் வந்து நேவிகேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கிரைட்டீரியா 4 எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபேஸிங் ஷீட், இது லிங்க் டு த டீச்சிங், இது ஏ இந்த மாதிரி கிரியேட் ஆகும். அதுக்குள்ள வந்து ஒரு 4 பார்ட் இருக்குன்னா இந்த மாதிரி 4 பார்ட்டை கொடுத்துக்கிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இது அடுத்த பேஜ் உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். இதை பாருங்கள் A1 இது வருதா. ஸோ இந்த பிடிஎஃபை கொடுத்தாங்கன்னா இது வந்து அடுத்த பேஜ் இங்கே ரீடைரக்ட் ஆகும். எந்த இமேஜோ அந்த இமேஜுக்கு போயிடணும். ஓகே. ஆக்சுவலாக இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். ஓகேவா. ஸோ என் கையில் இது ஃபைல் வரும்போது நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா நேக்குக்கு எப்படி ஃபைல் ஆர்கனைஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் 1.1னா 1.5 இருக்கணும். இதுனா இந்த மாதிரி ஃபைல் ஆர்கனைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு வரணும், 1க்குள்ளே இது எல்லா டீட்டெயிலும் வரணும். ஓகேவா. இதுதான் நம்மளோட வந்து
ரெடி பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்னா பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. இது எப்படி நம்ம ஃபைலில் கொடுக்கணும், எல்லாமே வந்து ஆல் ஃபைல் ஷுட் பி சேவிங் ஆஸ் பிடிஎஃபாக கொடுக்கணும். இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். எந்த ஃபோல்டர் நேம் வந்து 1ன்னு கொடுக்கோங்க. அதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம் 1.1.1. அந்த ஃபோல்டருக்குள்ளே இது 1.1 இருக்கலாம், இல்லை 2.1.1 இருக்கலாம், இல்லை 3.1 இருக்கலாம். ஸோ உங்கள் கிரிட்டரியாவுக்கு இது மாறும். அதில் ஃபைல் நேம் எப்படின்னா இதே மாதிரியே கொடுங்க. ஸோ 1.1 பண்ணால் 1.1, 2.1 பண்ணால் 1.1, எந்த மேட்ரிக்ஸ் நம்பரோ அந்த மேட்ரிக்ஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஈச் அண்ட் எவரி மேட்ரிக்ஸில் இந்த மாதிரி ஃபைலை கொடுங்க. A1, A2, A3, A4, A5 கொடுக்கோங்க. ஸோ A5னா A5 லிங்க் டு தி A3, A3 லிங்க் டு தி A2, A2 லிங்க் டு தி A1, ஸோ A லிங்க் டு தி A. இந்த மாதிரி நம்ம ஹைரார்க்கில் கொடுங்க. கொடுத்த பிறகு எல்லாத்தையும் வேர்டை கொடுத்த பிறகு நம்ம லிங்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிடிஎஃப் தான் லிங்க் கொடுக்கணுமே, வேர்டை லிங்க் கொடுக்கக்கூடாது. ஸோ வேர்டுங்கிறது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதா உள்ளது, பிடிஎஃப்ங்கிறது லிங்க் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை மட்டும் மைண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் டேரெக்டாக வாங்க கேட்டுக்கோங்க.